Hello future officers, welcome back to Mock Office YouTube channel and this is Arun. இந்த வீடியோவில் 8ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் மாரி தான் குவிஸ் பார்த்துட்டு குவிஸோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் உங்களுக்கு கொடுப்பேன். அரௌண்ட் ஒரு 18லேருந்து ஒரு 20 கொஷின்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த ஒரு 18-20 கொஷின் உங்கள் மைண்டில் நிற்கும். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்கள் மைண்டில் நிற்கும். ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் இதுதான் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லை நம்மளோட வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வெப்சைட் mockofficer.in வெப்சைட். இந்த வெப்சைட் எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த குவிஸ் பிடிஎஃப் ப்ளஸ் டீடைல்டு பிடிஎஃப், டீடைல் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் லைக் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், பிஐபி நியூஸஸ் எல்லாமே கன்சல்ட் பண்ணி ஒரே பிடிஎஃப்ல கொடுத்துருப்போம். அந்த பிடிஎஃப் நம்மளோட சைட்டில் இருக்கும். நீங்கள் எந்த கோர்ஸ், எந்த பிளான் எதுவுமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்ல. எந்த பேமெண்ட்டுமே கிடையாது. நம்ம சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் குரூப் இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் பிடிஎஃப் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு டெலகிராமில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ப்ளஸ் வெக்காப்ஸ் பிடிஎஃப்பும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வெக்காப்ஸ் பிடிஎஃப் அப்படின்றது தினமும் காலையில் 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வெக்காபுலரி பிடிஎஃப் அப்படின்றது, வெக்காப்ஸ் நாலேஜ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே தான். ஈவன் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்றவங்களும் கிடையாது, ஒரு ஜாப் பண்ணுறவங்களுக்கும் அது ரொம்ப முக்கியம் தான். ஒரு வெக்காப்ஸ் பில்டப் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக. இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் நாங்கள் அங்கேயுமே ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ டெய்லியுமே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் சைட்லேயும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அங்கே வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ த்ரெட்ஸு, ட்விட்டர் எல்லாத்துலேயுமே இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னி நாளோட மொதல் கொஷின் என்ன அப்படின்னா, ஹூ ரிலீஸ் தி 5th எடிஷன் ஆஃப் த நித்தி ஆயோக் ட்ரேட் வாட்ச் குவார்டர்லி ஒன் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 26. ஸோ இந்த கொஷினில் நம்மளுக்கு 2 விஷயம் தெரியுது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நித்தி ஆயோக் வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, ட்ரேட் வாட்ச் குவார்டர்லி அப்படின்ற ட்ரேட் வாட்ச் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் தான். அது குவார்டர்லி அப்படின்றது குவார்டர்லி மந்த், அதாவது 3 மாதத்துக்கு ஒரு ரிப்போர்ட் விடுவாங்க. அதனால தான் அந்த குவார்டர்லி அப்படின்றத இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் ட்ரேட் வாட்ச் அப்படின்றது தான் அந்த ரிப்போர்ட் பேர். ஸோ இந்த ரிப்போர்ட் எதுக்காக பிரைமர்லி வெளியிடுறாங்க அப்படின்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து நித்தி ஆயோக் எவ்ரி 3 மந்த்ஸுக்கு வந்து வெளியிட்டு இருப்பாங்க. இந்த டைம் இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மிஸ்டர் அரவிந்த் வீர்மணி அப்படின்ற இவர் வந்து நித்தி ஆயோக்கோட ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர் தான். இவர் வந்து இதை வெளியிட்டிருக்காரு அப்படின்றது இந்த நியூஸ். ஓகேவா? இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க, திஸ் ரிப்போர்ட் அனலைசஸ் இந்தியாஸ் ட்ரேட் பெர்ஃபார்மன்ஸ் டியூரிங் தி எந்த பீரியட் அப்படின்னா ஏப்ரல் டு ஜூன் 2025. இந்த பீரியடுக்குள்ள எந்த அளவுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடந்திருக்கு அப்படின்றத சொல்ற ஒரு ரிப்போர்ட் தான் இந்த ரிப்போர்ட். ஓகேவா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இவரோட பேர் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். பட் எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்க அப்படின்னா, எந்த இன்ஸ்டியூஷன் வந்து இந்த ட்ரேட் வாட்ச் அப்படின்ற ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுறாங்க அப்படின்றதான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அக்யூரேட்டாக கேட்க வேண்டிய கேள்வி. சரி, வாட் இஸ் அ ஸ்பெஷல் thematic focus of the 5th edition of the நித்தி ஆயோக் ட்ரேட் வாட்ச் குவார்டர்லி? இந்த ட்ரேட் வாட்சில் எது ஸ்பெஷலாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஆட்டோமோட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ் தான் ஸ்பெஷலாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்கும் பாருங்களேன், டார்கெட்டிங் அதை பாருங்க, இந்தியா ரெக்கார்டட் நோட்டபிள் ப்ராக்ரஸ் இந்த auto components and specific segments like motorcycles and tractors, targeting opportunities in the 2.2 ட்ரில்லியன் டாலர் குளோபல் ஆட்டோமோட்டிவ் எக்ஸ்போர்ட் மார்க்கெட். இந்தியாவில் ஓரளவுக்கு அந்த ப்ராக்ரஸ் அப்படின்றது அந்த ஒரு பர்டிகுலர் ஆட்டோமோட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ இது இந்த நியூஸ், இந்த நித்தி ஆயோக்கோட ட்ரேட் வாட்சோட 3வது ரிப்போர்ட். ஸோ யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, நித்தி ஆயோக் வெளியிட்டிருக்காங்க. எந்த நபர் வெளியிட்டாரு அப்படின்னா, எந்த மெம்பர் வெளியிட்டாங்கன்னா, மிஸ்டர் அரவிந்த் வீர்மணி வெளியிட்டாரு. 3வது, இந்த பர்டிகுலர் ட்ரேட் வாட்சோட இந்த ரிப்போர்ட்டோட முக்கியமான ஃபோக்கஸ் எந்த பார்ட், எந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமோட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது தான். அதுலேயுமே பர்டிகுலராக அமௌண்ட்டாக டேட்டாவை சொல்லணும் அப்படின்னா 2.2 ட்ரில்லியன் டாலருக்கு வந்து இந்த குளோபலி இந்த ஆட்டோமோட்டிவ் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வென் வாஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் எஸ்டாப்ளிஷ்? மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 6 ஜூலை 2021. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மாணவர்களாக இருக்கீங்க, எஸ்எஸ்சி மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏன் இந்த டைமில் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கு அப்படின்னா, பிஏபியில்
இவங்களோட அதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்லுவாங்களே, அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. த மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 6th July 2021 has implemented 114 major initiatives over the 4 years under the Sahakar Say Samriddhi Vision led by the Sri Amit Shah to foster a cooperative economic development. ஸோ இந்த 4 வருஷத்துல இவங்க இது வரைக்கும் 114 மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நடத்திருக்காங்க, எடுத்துட்டு போயிருக்காங்க. எதுக்கு கீழே அப்படின்னா சாகர் சே சம்ரிதி விஷன், இந்த விஷனுக்கு கீழே எடுத்துட்டு போயிருக்காங்க. இதை யார் லீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீ அமித்ஷா. இவர் தான் இந்த மிஷன் எல்லாத்தையுமே லீட் பண்ணியிருக்காரு. சரி, ஓகே. இவங்களோட கீ அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கக்குள்ள கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் 79,630 பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸ் வித் 82% ஆஃப் கவரேஜ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் 32,9 நியூ மல்டிபர்பஸ் பேக்ஸ் அண்ட் சொசைட்டிஸ் இன் டைரி அண்ட் ஃபிஷரிஸ். இந்த பேக்ஸ் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இன்னொரு கொஸ்டின் வரக்குள்ள இந்த பேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ல ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா தான் இது. மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் எந்த நாள் தொடங்கப்பட்டது? 6 ஜூலை 2021. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அப்படியே மைண்ட்ல நிறுத்திக்கங்க. ஸ்டாட்டிக் டேட்டா மைண்ட்ல எப்போ எழுப்பி கேட்டாலும் நம்மளுக்கு சொல்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால 6 ஜூலை 2021 என்பது கரெக்டான விடை. இதை யாரு லீட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஸ்ரீ அமித்ஷா. இது ரெண்டாவது ஒரு விஷயம். மூணாவது நம்ம பார்க்க வேண்டியது பேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதை பத்தி நம்ம அடுத்த கொஸ்டின்ல பார்ப்போம். சரி, ஹவு மெனி பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பேக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸ். இதை தான் நம்ம வந்து பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளோ சொசைட்டிஸ் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம போன கொஸ்டின்லேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆப்ஷன் சி 79,630 இந்த பேக்ஸை வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ டேட்டா பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் கொஸ்டின் பேங்கிங் எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இதை பேங்கிங் ஸ்டூடெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இதை மைண்டில் நிறுத்திக்கோங்க. ஓகே, அடுத்தது வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் பிராட்காஸ்ட் நெட்வொர்க் இஸ் எலக்ட்ரிஃபைஸ்டு ஆஸ் ஆஃப் நவம்பர் 2025? நவம்பர் 2025 வரைக்கும் இந்தியன் ரயில்வேஸ்ல எந்த எந்த அளவுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் இந்த ரயில் நெட்வொர்க் வந்து எலக்ட்ரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 99.2%, விச் இஸ் மாசிவ் நம்பர். ரொம்ப அதிக பர்சன்ட். 100ல் இன்னும் கொஞ்சம் தான். சரி, அப்போ இதை இன்னும் எக்ஸாக்டா கிலோமீட்டர் கணக்கில் பார்த்தலாம், அந்த ரயில் ரோடு கணக்கில் பார்த்தலாம். ஸோ இந்தியாவில் 70,001 ரூட் கிலோமீட்டர்ஸ் இருக்கு, பிராட்காஸ்ட் நெட்வொர்க் இருக்கு. அதுல 69,427 ஆர்கேஎம்ஸ் வந்து கிலோமீட்டர், அது நீங்க வந்து ஒரு கிலோமீட்டர் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? 69,427 கிலோமீட்டர் வந்து எலக்ட்ரிஃபை பண்ணிட்டாங்க. இந்த நவம்பர் 2025 வரைக்கும் இந்த கணக்குப்படி. இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து எந்த மிஷின், அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்கல்ல, அந்த மிஷின் பேர் வந்து மிஷின் 100. ஸோ 100% எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு மிஷினை வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஆடிங் 46,900 கிலோமீட்டர் சின்ஸ் 2024. 2014 எடுத்துட்டு வந்தாங்க. அதுல இருந்து 46,900 ஆர்கேஎம்ஸை வந்து எலக்ட்ரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இந்த கொஷின்ல நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 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 விஷயம் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்றேன். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்போ வந்து இந்தியாவில் வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அப்போ எந்த ஃபர்ஸ்ட் எந்த ரூட்டுக்கு எந்த இயர் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1925ல 2 ரூட். என்ன ரூட் அப்படின்னா பாம்பேல இருக்க விக்டோரியா டெர்மினஸுக்கும் குர்லா ஹார்பர், இந்த குர்லா ஹார்பர், இந்த 2 இடங்களுக்கு இடைப்பட்ட தொலைவை தான் ஃபர்ஸ்ட் 1500 டிசின்னு நினைக்கிறேன். ஆமா, 1500 டிசி எலக்ட்ரிக் பவர் சப்ளை கொடுத்து ஒரு எலக்ட்ரிஃபை நெட்வொர்க்காக வச்சிருந்தாங்க. பட் அது இப்போ 100% அதை மாத்திருக்காங்க. நம்ம அப்போ இண்டிபெண்டன்ஸ் ஆகக்குள்ள, சரி ஓகே, இதுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆகக்குள்ள நம்மளோட இந்த எலக்ட்ரிஃபைடு நெட்வொர்க் எவ்வளோ, எலக்ட்ரிஃபைடு ரயில் நெட்வொர்க் எவ்வளோ இருந்தது, எத்தனை கிலோமீட்டருக்கு இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் நெட்ல போய் தேடி எனக்கு எடுத்துட்டு வந்து ஆன்சர் சொல்றீங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்மளோட பிடிஎஃப், அதாவது டீடைல் பிடிஎஃப்ல போனீங்கனாலே அதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ பட் நீங்கள் தேடி எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் ஸ்டேட் அஸ் அ லீஸ்ட் ரிமைனிங் ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் அப்படின்றது தான். ஓகே, ஸோ கோவால தான் இப்போதைக்கு கம்மி அளவான எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் அப்படின்றது போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தானில் 93 ஆர்கேஎம், தமிழ்நாட்டில் 117 ஆர்கேஎம், கர்நாடகாவில் 151 ஆர்கேஎம், அசாமில் 197. இது மாதிரி அப்போ மினிமலா கோவால எத்தனை கிலோமீட்டர் எலக்ட்ரிஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 16 ஆர்கேஎம் அளவுக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ மினிமம் கோவா அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா. ஓகே,
உலக அளவுல நம்ம வந்து செக் பண்ணக்குள்ள இந்தியா வந்து 99.2% வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ மத்த நாடுகள் கம்பேர் பண்ணக்குள்ள சைனா 82%, ஸ்பெயின் வந்து 67%, ஜப்பான் வந்து 64%, பிரான்ஸ் 60, சுவிட்சர்லாந்து மட்டும் தான் 100%ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம இவங்க எல்லாரையுமே முன்னாடி கடந்து போயிட்டோம். பட் 100% அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாளே நம்ம அந்த இலக்க அடைஞ்சிடுவோம் அப்படின்றதுல எந்தவித மாற்றமுமே கிடையாது. Start the question: with which institution did the WaveX under Ministry of Information and Broadcasting sign an MOU on 6th January 2026? WaveX அப்படின்றது ஒரு ஸ்டார்ட் அப் அக்சலரேட்டர். இந்த ஸ்டார்ட் அப் அக்சலரேட்டர் அப்படின்னா என்ன? ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்ட் அப் அக்சலரேட்டர் அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கம்பெனியாக இருக்கட்டும், நம்மளோட மார்க்கெட் ஆஃபீஸர் அப்படின்றது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. இதுக்கு தேவையான ஃபண்டிங், மென்டர்ஷிப் கொடுக்கறது தான் இந்த ஸ்டார்ட் அப் அக்சலரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த வேவெக்ஸ் அப்படின்றவங்க இப்படி ஒரு கம்பெனி தான். இவங்க யாருக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் இவங்க கீழே இருக்காங்க. ஸோ இவங்க எந்த இன்ஸ்டியூஷன் கூட எம்ஓஇ பண்றாங்க அப்படின்னா ஐஐடி டெல்லி, எஃப்ஐடிடி இது கூட ஒரு எம்ஓஇ பண்றாங்க. ஃபார் வாட்? எதுக்காக? இனோவேஷன், இன்க்யூபேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் இன் மீடியா, என்டர்டைன்மெண்ட், ப்ராட்காஸ்டிங், கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ். ஸோ ஃபார் இந்த விஷயங்களுக்காக வேவெக்ஸும் ஐஐடி சாரி ஆமா ஐஐடி டெல்லி இவங்க 2 பேரும் வந்து எம்ஓஇ பண்றாங்க. Okay. R.K. Sriram Kumar recognized as one of the foremost exponents of he is வந்து அவர் வந்து கர்நாடிக் வயலின். ஸோ ஆர்கே இவர் ஏன் நியூஸ்ல வந்திருக்காரு அப்படின்றத நம்ம இந்த எக்ஸ்பிளேஷன்ல பார்ப்போம். ஸ்ரீராம் குமார் ஸ்டாண்ட்ஸ் recognized as one of the foremost violinist in Carnatic music, having accompanied several of the greatest exponents in the tradition of the over year. The Music Academy of Madras conferred upon him a prestigious சங்கீத கலாநிதி அவார்ட் ஃபார் 2025. இந்த வருடத்தோட சங்கீத சங்கீத கலாநிதி, ஓகேவா? ஸோ கலாநிதி அவார்டு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீ ஆர்கே ஸ்ரீராம்குமார். இவரு ஒரு கர்நாடிக் வயலினிஸ்ட் இவர், ஓகேவா? சூப்பரான ஒரு கொஸ்டின், மைண்ட்ல அப்படின்னு எடுத்துங்க. இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நான் சொல்ற விஷயங்களை மைண்ட்ல ஒரு வாட்டி ஒரு 5 டைம் சொல்லிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த இந்த விஷயம் அப்படின்றது ஸ்ட்ராங்கா மைண்ட்ல பதிஞ்சிரும். ஓகே தானே? சரி, அடுத்து போயிடலாம். ஹவு many ஜென் அஷுசதி கேந்திராஸ் ஆர் ஆப்ரேஷனல் ஆஸ் பர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்மசூட்டிக்கல் 2025 அச்சீவ்மெண்ட்ஸ்? இப்போ நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்மசூட்டிக்கல் இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றத பேசுறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 17,610 ஜென் அஸ்வதி கேந்திராஸ் வந்து பில் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் 202 நியூ ஒன்ஸ் அண்ட் ஆஃபரிங் 2110 மெடிசன்ஸ் அண்ட் 315 மெடிக்கல் டிவைசஸ் அக்ராஸ் 29 தெரப்பட்டிக் குரூப்ஸ். அப்போ இவங்க எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, சாரி எவ்வளோ விஷயங்களை வந்து ஆப்ரேஷனல் பண்ணியிருக்காங்க இந்த இந்த ஜன் அஷு சாரி ஔஷதி கேந்திராஸ் அப்படின்றது 17,610. Next question: with the unique identification system as Ministry of Road Transport and Highways proposed for every EV battery introduced in the market. நேற்று நான் சொல்லியிருந்தேன், நேற்று நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், லேண்டுக்கு ஒரு ஆதார் கொண்டு வர போறாங்க அப்படின்றத பார்த்தோம். அந்த ஆதார் பேர் என்ன அப்படின்னா பூ ஆதார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஈஸியாக சொல்லியிருந்தோம், பூமி பூ ஆதார் லேண்ட். ஸோ இதோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டால் 14 அதில் டிஜிட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லைக் வைஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லா இவி பேட்டரிக்குமே ஒரு ஆதார் கொண்டு வர போகிறாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா பி பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பி பேன் அப்படின்றது வந்து இது வந்து பர்டிகுலராக இவி பேட்டரிக்கு மட்டுமே இவங்க எடுத்துட்டு வர ஒரு ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இதோட மொத்தமா அதாவது எத்தனை டிஜிட்ஸ் கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா 21 கேரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ நாட் அ டிஜிட்ஸ், இட்ஸ் அ கேரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. பிபேன் அப்படின்றது பேட்டரி பேக் ஆதார் நம்பர் ஒன்லி ஃபார் இவி பேட்டரிஸ்க்கு மட்டும் கொண்டு வராங்க. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்க ஆதார்ஸ் வந்து மொத்தம் 4 வகையான ஆதார்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நார்மல் பீப்புளுக்கு நார்மல் ஆதார், ஓகேவா? அது மாதிரி 1லேருந்து 5 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு ப்ளூ ஆதார் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்ட் ஆதார் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, அது வந்து பூ ஆதார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ பூ ஆதார் அப்படின்றது வந்து எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்னு சொன்னால் 14 கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போ இவி பேட்டரிஸுக்கு கொண்டு வராங்க, அதோட பேர் என்ன அப்படின்னா பிபேன், பேட்டரி பேக் ஆதார் நம்பர். இதோட கேரக்டர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 21 கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட ஆதாரில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா ஓகே 12 கேரக்டர்ஸ் இருக்கும். நம்மளோட பீப்புள் ஆதாரில் வந்து 12 கேரக்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? சூப்பரான ஒரு நியூஸ் இது. ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு இப்போவே ஒரு லைக் பண்ணுங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கூடயும் நான் சேர்த்து சொல்கிறேன். முன்னாடி நாள் சொன்னது இல்லைனா அது ரிலேட்டடாக இருக்க எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நம்மளோட சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஸ்டடி குரூப்லாம் இருக்காங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவை நீங்கள் ஜஸ்ட் ஷேர் பண்ணாலே போதும். பிகாஸ் நாங்கள் கரண்ட் அஃபேர்ஸையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கொடுக்குறோம். வீடியோஸ் எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறோம். ஸோ நாங்கள் கேட்குறது எங்களோட சஜஷன் என்ன, எங்களோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பர்சனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றதுனால அது எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். ஸோ எங்களை அடுத்த அளவுக்கு புஷ் பண்ணும். ஓகே, நம்மளுக்கு ஒரு நல்ல ஆதரவு வருது, நம்ம வந்து மாணவர்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்களை செய்யலாம் அப்படின்ற ஒரு பூஸ்ட் கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த கொஷின் போயிடலாம். சரி, ஓகே, நம்ம இந்த கொஷின் விட்டுலாம். அடுத்த கொஷின். Which sector demonstrated robustness through the strong capital buffers in the RBI Financial Stability Report? டிசம்பர் 2025ல் ஆர்பிஐ வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் அப்படின்றது. இந்த ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்ல எந்த செக்டார், ஓகே, எந்த செக்டார் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரோபஸ்ட்னஸோட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்பிஎஃப்சி செக்டார் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வித் ஸ்ட்ராங் கேபிட்டல் அண்ட் பஃபர்ஸ், சாலிட் ஏர்னிங்ஸ் அண்ட் இம்ப்ரூவிங் அசட் குவாலிட்டி லாங் சைட் எஸ்இவிஸ் சவுண்ட் ஹெல்த் கன்ஃபார்ம் பை தி மேக்ரோ ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அண்டர் தி அட்வர்ஸ் சினாரியோஸ். ஸோ இப்போதைக்கு என்பிஎஃப்சியில் இருக்க கேபிட்டல் பஃபராக இருக்கட்டும், அதேமாரி வந்து அவங்களோட ஏர்னிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு கரெக்டான லெவலில், அது மட்டும் இல்லாமல் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஒரு சூப்பரான ஒரு கொஷின். அடுத்தது, வாட் வாஸ் த டோட்டல் ஃபண்டிங் ரைஸ்டு பை த இந்தியாஸ் டெக் ஸ்டார்ட் அப்ஸ் இன் 2025 ஆஸ் பர் த, ஓகே, இவங்க பேர் வந்து வரல. ஸோ டிஆர்ஏசிஎக்ஸ்என் ரிப்போர்ட் அப்படின்னே நான் சொல்லிடுறேன். ஸோ இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னா இந்தியா டெக் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க, இந்த இனிஷியல் டெக் ஸ்டார்ட் அப் அப்படின்றத $10.5 பில்லியன் வந்து அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்றாங்க. ஸோ இது ஒரு டேட்டா ஓரியன்டட், விச் மீன்ஸ் நம்ம வந்து பேங்க் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி விஷயங்களை மைண்டில் நிறுத்திக்கணும். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? பை வாட் பர்சன்டேஜ் டிட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியன் ரியல் எஸ்டேட் க்ரோ? ஸோ முன்னாடி டெக் ஸ்டார்ட் அப் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த நியூஸில் வந்து என்ன விஷயம் பார்க்க போகிறோம், இந்தியன் ரியல் எஸ்டேட் க்ரோத் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அப் 29% year on year driven by the 4.2 billion in Q4 where domestic capital doubled to 4.8 billion அப்படின்றாங்க. ஸோ இந்த வருஷம் எவ்வளோ அதிகமாகிருக்கு போன வருஷத்தோட அப்படின்னா 29% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் அப்படின்றது இந்த ரியல் எஸ்டேட் க்ரோத்ல மட்டுமே இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் இது. உத்தரப்பிரதேஷ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உத்தரப்பிரதேஷ் அலோகேட்டட் லேண்ட் நியர் டிஃபென்ஸ் எக்ஸ்போ சைட் ஃபார் லக்னோ ஏஏ சிட்டி. இந்த லக்னோ ஏஏ சிட்டி அப்படின்றது உத்தரப்பிரதேசில் வரப்போகுது. இதுக்காக இது வந்து 2 ஃபேஸஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 60% கோர் ஜோன் ஃபார் ஏஐ இனோவேஷன் சென்டர்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்ஸ் அண்ட் ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ், டேட்டா சென்டர்ஸ் அண்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் லேப்ஸ், இது எல்லாமே இந்த லக்னோ ஏஐ சிட்டி எதுக்கு கிட்ட இருக்கு அப்படின்னா டிஃபென்ஸ் எக்ஸ்போ, அது டிஃபென்ஸ் எக்ஸ்போ சைட்டு கிட்ட வரப்போகிறது. அதுக்காக 60% கிட்ட 60%ல இந்த 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 இனோவேஷன் சென்டர்ஸ், டெக்னாலஜி பார்க்ஸ் அண்ட் ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ட்ரிபிள் மாடல், ஓகே, பப்ளிக் பிரைவேட் மாடலில் வரப்போகுது. பேக்டு பை தி ருபீஸ் 10,732 crore கார்பஸ் sanctioned in July 2025 after CM யோகி ஆதித்யநாத் மீட்டிங் வித் டாடா என் சந்திரசேகரன். இதுக்கு இந்த லக்னோ சிட்டியை பில் பண்றதுக்கு எவ்வளவு ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் 10,732 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஓகே, இந்தியா ரேட்டிங்ஸ் ப்ரொஜெக்டட் ரியல் ஜிடிபி growth ஃபார் ஃபினான்ஷியல் 27 இஸ் 6.9% அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ரியல் ஜிடிபி ஃபார் ஃபினான்ஷியல் 27. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹவு மெனி சிப் டிசைன் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் சாங்ஷன் அண்டர் த டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்? 24 சிப் டிசைன் ப்ராஜெக்ட்ஸை வந்து மெய்டி சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இவங்க ஒதுக்கீடு பண்ணியிருக்க அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 76,000 கோடி ரூபாயை வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இம்ப்ரூவ் டு 90.7% இன் செப்டம்பர் 2025 குவார்டர் ஆஸ் பர் ஆர்பிஐ டேட்டா. ஸோ ஆர்பிஐ வந்து ஒரு சூப்பர்வைசரி டேட்டா குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் தான் இது. இந்த ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன, இந்த விஷயம் தெரியணும் அப்படின்னா இப்போ வந்து நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்காங்க. அவங்க ஆர்பிஐக்கு டேட்டா சப்மிட் பண்ணுவாங்கல்ல,
அந்த டேட்டா டேட்டா மீன்ஸ் அவங்களோட டிரான்சாக்ஷன் டீட்டெயிலாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கிரெடிட் டீட்டெயிலாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, அந்த டேட்டா குவாலிட்டி அப்படின்றதுக்கு ஒரு ரிப்போர்ட் வெளியிடறாங்கப்பா. அந்த ரிப்போர்ட் தான் இந்த டேட்டா குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது. இதுல கமர்ஷியல் பேங்க்ஸோட ரேட்டிங் அப்படின்றது 19.7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இதுல நம்ம டைரக்டா இந்த சூப்பர்வைசரி டேட்டா குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றத கொஸ்டினா வச்சிருக்கோம். ஸோ அந்த டேட்டா வேல்யூ அப்படின்றது முக்கியம் தான் 19.7. பட் நம்ம இந்த 90.7 வந்து எந்த இண்டெக்ஸ்க்காக இதை கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியுது. அதான் கொஸ்டினை இப்படி லைட்டா நம்ம மாத்தி கொடுத்துருப்போம். ஒரு சூப்பரான கொஸ்டின், பேங்க் எக்ஸாமுக்கு எக்கனாமி ஓரியன்டான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஓகே. மவுண்ட் பர் நீ தலாங் அப்படின்ற ஒரு வால்கானிக் மவுண்டைன் இது. இது எங்க இருக்கு அப்படின்னா இந்தோனேஷியால இருக்கு. சரியா? அடுத்தது, விச் சிட்டி டுகெதர் வித் பெங்களூரு அட்ராக்டட் 4 பில்லியன் ரியல் எஸ்டேட். ஸோ ஒரு ரிப்போர்ட் ஒன்று, இன்ஸ்டிடியூஷனல் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ரீச்ட். இன்ஸ்டிடியூஷனல் ரியல் எஸ்டேட் அப்படின்றது வந்து இந்த கம்பெனிஸ் பில்ட் பண்ணுறது, கம்பெனிஸோட ஏரியாஸ், அவங்களோட ஒர்க் ஏரியா செட்டப் பண்ணுவாங்களா. ஸோ அது வந்து 2 சிட்டிஸ் சேர்ந்துருக்கு. ஸோ பெங்களூரு அண்டு மும்பை, இவங்க 2 பேரும் 4 பில்லியனுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. மொத்தமாக அதில் 47% இவங்க 2 பேரும் சேர்ந்து மட்டுமே. Next, which fund does Niti Aayog propose for affordable rental housing anchored by the NHB HUDCO dedicated tax-free bonds fund? ஸோ இவங்க ஒரு ஃபண்ட், அதாவது நித்தி ஆயோக் வந்து ஒரு ஃபண்ட் மாதிரி வெளியிட்டிருக்காங்க. யார் கூட சேர்ந்து அப்படின்னா NHB HUDCO கூட சேர்ந்து ஒரு ஃபண்ட் மாதிரி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபண்டு வந்து கம்ப்ளீட்டாக டெடிகேட்டட் ஃபார் டாக்ஸ்-ஃப்ரீ ஃபண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த நியூஸில் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து டீட்டெயில் நியூஸாக உட்காந்து படிங்க. டீட்டெயில் நியூஸாக படித்தா தான் இந்த நியூஸ் உங்களுக்கு புரியும். அடுத்தது, ஹூ பாஸ்ட் அவே ஆன சீனியர் காங்கிரஸ் லீடர் அண்ட் ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் சுரேஷ் கல்மாடி. இவர் வந்து ஒரு காங்கிரஸ் லீடர். இது வந்து இறந்துட்டாரு. ஹூ சர்வ்ட் அஸ் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் பிரசிடென்ட். இவர் வந்து என்னவா இருந்தார் அப்படின்னா இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் பிரசிடென்ட் 1996 to 2012 வரைக்கும் இவர் இருந்தார். அண்ட் ஆல்சோ ஆர்கனைஸ் 2010 டெல்லி காமன்வெல்த் கேம்ஸ். அவர் வந்து இறந்துட்டார். பூனேல அவர் இறந்திருக்காரு.